கடந்த வீடியோல இந்த LP46 நியோவை பத்தி சில குறிப்பான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல இந்த LP46 நியோவை நம்ம எப்படி செட்டப் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து ஒன்னு அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஷனுக்கு நம்ம வந்து இதை செட்டப் பண்றதுக்கு போவோம். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிண்டருக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, சாம்பிளுக்கு வந்துட்டு ரிப்பன் கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்பனை கனெக்ட் பண்றதுக்கு சில டூல்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஒரு லேபிளும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே எப்படி ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இதுல பாருங்க, இந்த ரிப்பன் வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பன்ல ஒரு பிளாக் கலர் ரிப்பன் ஒன்று இருக்கு. அதே சமயத்துல இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அட்டையால செய்யப்பட்ட ஒரு ரவுண்டான ஒரு சிலிண்டர் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம எப்படி வந்து இந்த டூலோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது நீட்டா கம்ப்ளீட்டா பேக்கிங்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து பெருசா டேமேஜ் ஆகாம நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கு இது வந்து பொதுவா இருக்கு. மோர் ஓவர் இது வரைக்கும் நாங்க கஸ்டமருக்கு வாங்கிக்கிற பிரிண்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த டேமேஜும் இது வரைக்கும் வந்து பெருசா வந்து வந்தது கிடையாது. ஸோ டேமேஜ் இல்லாம தான் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மாற்றிக்கிறது கிடையாது. ஸோ இப்போ நான் இந்த ரெண்டையும் தனித்தனியா எடுத்துட்டேன். இதை வந்து இந்த டூலோட முதல்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டூல் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இங்கிட்டு ஒரு ஸ்லைடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு ஸ்லைடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடு ரெண்டையுமே வந்துட்டு இந்த லிவர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாட்டிக்கிடணும். ஸோ இந்த லிவர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து சில ஸ்கேலிங் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபியூச்சர்ல நான் எதுக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கங்க, இந்த ரெண்டு ஸ்லைடையும் வந்து இந்த லிவர்ல நீங்க வந்து மாட்டிக்கங்க. ஸோ இதுதான் இந்த மெத்தட்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரிப்பனையும் சரி இந்த விஷயங்களையும் சரி நம்ம தெளிவா மாட்டிக்க முடியும். அதுக்கு முன்னால இந்த பிரிண்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிண்டரை எப்படி ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துருவோம். சோ இந்த பிரிண்டர்னுடைய ரெண்டு பகுதிகளையுமே ஒரு சின்ன அழுத்துறதுக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் பிரஸ் பண்ணிட்டு நீங்க வந்து தூக்குனீங்கன்னாலே இந்த பிரிண்டர் வந்து ஓபன் ஆயிரும். இந்த பிரிண்டர்னுடைய உள்ளமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கு. சோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு சிலிண்டர் டைப்ல வந்து நமக்கு வந்து ரெண்டு டூல் கொடுத்துருப்பாங்க. சோ இதை நீங்க கார்னர்ல பிரஸ் பண்ணீங்கனாலே இது நம்ம கையோட வந்துடும். அதுக்கும் உள்ளேயும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே கையோட வந்துடும். அதுக்கு முன்னால இந்த பிரிண்டரை நம்ம வந்து இந்த பகுதியிலையும் ஒரு லிவர் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கனாலே இது ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுக்கு கீழே இருந்து இந்த சிலிண்டரை நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுக்கிறதுல நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இதுல இருந்து ஒரு 2 சிலிண்டர் எடுத்திருக்கோம். அது போக இந்த மாதிரி ஒரு லிவரை வந்து நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே மாட்டி நம்ம எப்படி வந்து இதை செட்டப் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இதுல இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் கலர் ரிப்பனை எப்படி மாட்ட போறோம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சாம்பிளுக்கு கொடுத்த ரிப்பனை யூஸ் பண்ணாம நம்ம கடைகளில் பொதுவாகவே கிடைக்கக்கூடிய இந்த ரிப்பனை இதுல நம்ம எப்படி மாட்டணும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இந்த லேபிளை நம்ம மாற்றுறதுக்கு முன்னால இந்த சிலிண்டரை உள்ள மாற்றுறதே ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பெரும்பகுதியா இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து இந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய பிளேஸ்லையும் இதனுடைய ரவுண்ட் பகுதி வந்து இந்த பகுதியில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம இதுல வந்து மாட்டிக்கிடணும். இதுதான் மெத்தடு. நான் லேபிளை மாற்றுறதுக்கு முன்னாலே நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிக்கிறேன். ஏன்னா இதை பொறுத்து தான் நம்ம இந்த லேபிளை வந்து கரெக்டா உள்ள வைக்கணும். நம்ம மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே வந்து நமக்கு ஒரு பெரிய சிக்கலாயிரும். ஸோ இதை நம்ம எப்படி வைக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த லேபிள் நம்ம வந்து இங்க வைக்க போறோம், கீழே வைக்க போறோங்கிறதுனால இது கீழே இருந்து இழுக்கிற மாதிரி நமக்கு வரணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பகுதி நம்ம வந்து இந்த இடத்துல வரத மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இதை நீங்க ஒரு தடவை நீங்க உள்ள மாட்டிட்டீங்கன்னா திருப்பி அதை வெளியே எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால இதை கரெக்டா ப்ராப்பரா பார்த்து நீங்க கரெக்டா நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கனாலே உள்ள போயிடும். ஓகே, இப்போ இந்த லேபிள், அதாவது பிளாக் கலர் லேபிள நம்ம கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செக்டார்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது லைட்டா பிரஸ் பண்ணீங்கனாலே, கையை வச்சு பிரஸ் பண்ணீங்கனாலே அது உள்ள போயிடும். தென் ஓகே, இப்போ இது கரெக்டா மாட்டிடுச்சு. ஸோ இதை நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னா இதை ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது கரெக்டா மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டைம் இதை பிரஸ் பண்ணி நீங்க அதை மாட்டது மட்டும்தான் இதுல வந்து கஷ்டமான காரியம், வேற எதுவும் கஷ்டமான காரியம் கிடையாது. தென் இதை மாட்டினதுக்கு அப்புறம் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிலிண்டரை நம்ம இதனுடைய மேற்பகுதியில் மாட்டிடணும். இது எதுக்குன்னு சொல்லியாச்சுன்னா இந்த ரிப்பன் வந்து பிரிண்டான எல்லா ரிப்பனுமே இதுல வந்து ரோல் ஆகி இருந்துக்கும். ஸோ இதை இதனுடைய மேல் பகுதியில் மாட்டணும். ஸோ அதுவும் பாருங்க, இந்த ரவுண்ட் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதை இதுல நீங்க அழுத்தி மாட்டிட்டு அதே மாதிரி இதில் செட் பண்ணிருங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொதுவாக நீங்க வாங்கக்கூடிய பார்கோட் ஸ்டிக்கர்ஸ்ல ஃபுல்லுமே அதுலேயே மேக்ஸிமம் இந்த ஸ்டிக்கர் போல நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை நீங்க லைட்டா நீங்க உரிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை அப்படியே இதுல எடுத்து கரெக்டா நம்ம வந்து எட்ஜஸ் வந்து மாறாம கரெக்டா நீங்க வந்து பார்த்து இதுல நீங்க வந்து பிளேஸ் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்ஜஸ் மாறிச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிரிண்டர் எரர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த எட்ஜ் மாறாம நம்ம பண்ணிடணும். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரோல் நீங்க வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த பிரிண்டருக்கான ரோல் வந்து ப்ராப்பரா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த பிரிண்டர்ல இந்த லேபிள் இருக்கக்கூடிய இந்த எழுத்து
போற வரைக்கும் நீங்க வந்து சுத்தி விடுங்க. ஓகே ஓகே, இந்த பக்கத்துல ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் இருக்கானுங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் இந்த இதை நீங்க க்ளோஸ் பண்ணியாச்சுனாலே போதும். பட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லேபிள் வைக்கணும். லேபிள் எப்படி வைக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ரிப்பனுக்கு அப்புறம் இவங்க சாம்பிளுக்கு சில லேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லேபிளையே நான் உங்களுக்கு முதல்ல மாட்டி காட்டுறேன். ஸோ இந்த லேபிள் பார்த்தீங்கன்னா அதுலயும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லேபிள் வந்து ரொம்ப பெரிய சைஸ் லேபிள். ஸோ பட் நம்ம பெரும்பாலும் கடைகளுக்கு இவ்வளவு பெரிய சைஸ்ல வந்து லேபிள் யூஸ் பண்ண மாட்டாங்க, சின்ன சின்னதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ சாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறத எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துருவோம். ஸோ இதே போல தான் நம்ம ஏற்கனவே வந்து இந்த லேபிள்ஸை மாட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த டூல்ஸை வந்து அசம்பிள் பண்ணோம். இந்த டூல்ஸுக்குள்ள தான் நம்ம வந்து இந்த லிவரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஸ்லைடை எடுத்துட்டு லிவரை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம வந்து மறுபடியும் மாட்டிட்டு இந்த லிவரை நம்ம அழுத்தினோம்னு சொல்லியாச்சுனாலே இது ஆட்டோமேட்டிக்கா இதை வந்து கேரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல தான் நமக்கு வந்து சென்சார் இருக்கு. இந்த சென்சாரை நம்ம ப்ராப்பரா நம்ம செட்டப் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஐ மீன் இந்த சென்சாருக்கு இருக்கிற மாதிரியான ஸ்கேலிங்கை நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணலாம்னு சொல்லியாச்சுனாலே இந்த பிரிண்டர் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த லேபிளை நான் இதுல வந்து அசம்பிள் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த லேபிளை வந்து மாற்றுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து 2 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹோல்டர்ல நான் வந்து இந்த லேபிளை முதல்ல வச்சுக்கிறேன். ஸோ இந்த லேபிளை பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லேபிளை இந்த லிவருக்கு கீழோட தான் முதல்ல கொண்டு வரணும். இந்த தவிர எல்லாருமே பண்ணிட்டு இந்த மேலோட கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதுவே பெரிய பிரச்சனை நமக்கு உண்டு பண்ணும். தென் ஆஃப்டர் இந்த லேபிளை நம்ம வந்து இந்த ஸ்கேலிங் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் கரெக்டாக உள்ளோட கொண்டு வரணும். இந்த ஸ்கேலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க அழுத்தினீங்கனாலே இந்த ஸ்கேல் எவ்வளோ பெருசு நமக்கு அட்ஜஸ்ட் ஆகணுமோ அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ முதல்ல இதை வந்து லாங்கா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த லேபிளை நீங்க வந்து மாதிரி உள்ளோட கொண்டு வாங்க. அதுக்கு முன்னால இந்த சென்சார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்சார் ஸ்கேலிங்கை நீங்க லெஃப்ட்ல தள்ளிக்குங்க. இப்போ உங்களோட லேபிள் எவ்வளவு பெருசு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை இந்த சென்சார் ஸ்கேலிங்க்கும் பக்கத்துலையும் அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய லேபிளுக்கான ஸ்கேலிங் பக்கத்துலையும் கரெக்டா வச்சுட்டு இப்போ இதை லைட்டா நீங்க பிரஸ் பண்ணிட்டு இந்த ஸ்கேலிங்கை நீங்க லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா 2 சைடுல இருக்கக்கூடிய ஸ்கேலிங்கும் உங்களுக்கு அலைன் ஆகி இந்த லேபிளை ப்ராப்பரா அலைன் பண்ணிடும். ஸோ இந்த லேபிள் இந்த ஃபர்ஸ்ட் லேபிளுக்கான ஸ்கேலிங்ல ப்ராப்பரா இருந்ததுக்கு அப்புறம் சென்சாருக்கான ஸ்கேலிங் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதையும் நீங்க வந்து லைட்டா நீங்க இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்து இதுல அட்ஜஸ்ட் ஆகி இதுல இருந்துக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஸ்கேலிங் ப்ராசஸ். இந்த ஸ்கேலிங் ப்ராசஸ் நம்ம கரெக்டா பண்ணா மட்டும்தான் இந்த பிரிண்டரால வந்துட்டு இந்த லேபிளை வந்து என்ன எட்ஜில் இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத வந்துட்டு ஜட்ஜ் பண்ணி கரெக்டா அதை நமக்கு வந்து பிரிண்ட் போட்டு கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை கரெக்டா வந்து ப்ராப்பரா ஸ்கேலிங் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இந்த ஸ்கேலிங்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முன்னப்பின்ன இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த பிரிண்டர் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது எதாவது காமிச்சுக்கிட்டே இருக்கும். என்னதான் சாஃப்ட்வேர்ல கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணியாச்சுனாலும் இந்த செட்டப்பை ப்ராப்பரா பண்ணலன்னா நமக்கு வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம பிரிண்டர் சீரீஸ்ல. இந்த பிரிண்டரை செட்டப் பண்ணக்கூடியதுல வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல நீங்க கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இதை பத்தி மோர் ஓவர் நான் உங்களுக்கு ப்ராப்பரா எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். வேற எதையும் நான் மிஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலும் இல்லாட்டா உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. அந்த கமெண்ட் வந்து ப்ராப்பரான கமெண்ட் கரெக்டான கேள்வியா இருந்துச்சுன்னா அது சம்பந்தமான ஒரு வீடியோவையே நான் இதே பிளேலிஸ்ட்ல நான் உங்களுக்கு கண்டினியூவா நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த பிரிண்டர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரிண்டர் மொத்தத்துல வந்து எல்லாமே செட்டப் ஆகிறதுக்கு தயாராயிருச்சு. ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாம இப்போ வந்து பவர் சப்ளை இதுல கொடுத்துட்டோம். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா பவர் சப்ளைக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் இருக்கு. தென் பிரிண்டருக்குள்ள டேட்டா கேபிள் மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. தென் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. ஸோ இதுல நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆன் பண்ணேன்னு சொல்லிச்சுனாலே இதுல வந்து நமக்கு 2 வகையான லைட் எரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் லைட்டு, தென் எரர் லைட்டு, தென் ஃபீடுன்னு சொல்லிட்டு இதுல நமக்கு எரர் லைட் எரியறதுனாலே நம்ம மாட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா மாட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ தென் இப்போ நான் ஃபீட் பண்ணி பாக்குறேன் பாருங்க, எனக்கு கரெக்டா வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த ஸ்பேஸுக்கு இது வந்து கரெக்டா ஃபீட் ஆகி வருது எனக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணும்போது மட்டும் நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து வெளியே கொடுக்கும். மறுபடியும் நான் ஃபீட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க, கரெக்டாக கொடுக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம பொதுவாக கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 லைன், அதாவது ஒரே இதில் 3 ஸ்டிக்கர் இருக்கு, ஒரே லைனில் 3 ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரியான இருக்கக்கூடிய சைஸஸ் பார்த்தீங்கன்னா 35 mm × 22 mm. இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான சாஃப்ட்வேர்களில் பயன்படுத்துவாங்க. இதை எப்படி நம்ம இதில் வந்து மாட்டிட்டு நம்ம இதை வந்து பிரிண்ட் போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. பாய்.